ஹலோம்மா, நான் வந்துட்டேன், ரீச் ஆகிட்டேன். நீ அவர் நம்பர் மட்டும் அனுப்பிச்சுடு, நான் அவருக்கு கால் பண்ணிக்கிறேன். அவர் பேர் என்ன? சுப்பிரமணியா? சரி, ஓகே, நான் அவருக்கு கால் பண்ணிக்கிறேம்மா. நான் அவரை பார்த்துட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன். சரி, ஓகே. ஹலோ, எங்கே வந்துட்டு மாப்பிள்ள? நான் தான் வந்துட்டுருக்கேன், 3வது வீதியில் இருக்கேன். எப்படி வரணும்னு தெரில. நேரா வாயா. ஸ்ட்ரெயிட்டாக வருதுங்களா? நீங்கள் எங்கே நின்றுட்டுருக்கீங்க? வளைவில் வந்தியா? நேரா வந்தியா? ஆமாம், நான் ஒரு வளைவிலிருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டுருக்கேன். இங்கே ஒரு வீடு இருக்குது. வாயா வாயா, நான் பார்த்துக்கிறேன், வாயா. நீங்கள் எங்கே, எப்படி, எந்த சைடு நின்றுட்டுருக்கீங்க? ஓகே ஓகே, வாயா வாயா, நேரா வாயா. எங்கே நின்றுட்டுருக்கீங்க? யோ மாப்பிள்ள. ஓகே. சுப்பிரமணி என்ன அண்ணங்கண்ணன்ட்டு மாமான்னு உரிமையாக கூப்பிடு, வா. என்ன நல்லா இருக்கியா? அக்கா மாமாலாம் நல்லா இருக்காங்களா? தோட்டம் தரவெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் அப்பா அம்மா ஆள் வச்சு பார்த்துட்ருக்காங்க. அது அப்படியே போகுது. சரி சரி, ஆள் மடமடன்னு வளர்ந்துட்டீங்க. எல்லாம் சின்ன சிறுசில் பார்த்தது. இங்கேருந்து பக்கமாக? இங்கேருந்து பக்கம்தான். ஒரு அடக்கால போனால் வந்துடும் தாத்த வீடு. இங்கேருந்து அப்படியே போனோம்னா அப்படியே தோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே கூட போகலாம். இல்லை, வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் போய்க்கலாமா? சரி, அப்படியும் போய்க்கலாம். சரி, வா. அப்புறம் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் இந்த மாதிரி இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே அப்படியே போயிட்டு இருக்குங்க. சரி சரி, மழை தண்ணியெலாம் வருதா? என்ன ஏது? மழை கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ஏதோ பரவாயில்லைங்க. நான் வெளிநாடு போயிட்டேன், அதனால. என்ன கண்ணு இப்படி பார்க்குற? எங்கே போகிற? சேர் எடுக்கிறதுக்கு. அட வா, இப்படி உட்கார். அதுவும் கரெக்டு தான் மாமா. மாப்பிள்ள இருங்க, இங்கே வெளிச்சமா இல்லை, அக்கட்டால போய் உட்காந்துக்கலாம். முருகா. மாப்பிள்ள, அந்த ஃபேனை அமுத்திட்டு வந்து உட்காந்துக்கங்க. ஷவா. அப்புறம் மாமா, வீடெல்லாம் பயங்கரமாக இருக்கு. சிமெண்ட்டா? சிமெண்ட்டா? 100-150 வருஷத்துக்கு முன்னாடி ஏது சிமெண்ட்டு? எல்லாம் பர்மா தேக்கு. உங்கள் தாத்தன் பர்மாலேருந்து கொண்டு வந்து கட்டினது. உங்கள் தாத்தன் நல்லா ரசனையுள்ள ஆளாக்கும். ஏங்கண்ணு, இங்கிருந்து போய் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு வருஷமாச்சு இங்கிருந்து போய்? இங்கிருந்து போய் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது போனதுங்க. இப்போ நமக்கு 28. அது காலம் எவ்வளோ வேகமாக ஓடுது பாரு. எல்லாம் மடமடன்னு வளர்ந்துருதுங்க. ஏமாமா, இந்த புக்ஸ் எல்லாம் இந்த தாத்தாவோட தான். கொஞ்சம் படித்தது, நிறைய எழுதின புத்தகம். அவ்வளவு ஒன்றும் அசிங்கம் இல்லை இந்த உலகம், அழகும் உண்டு. நாம் எவ்வாறு காண்கிறோம், யாரால் காண்கிறோம் என்பதில் உள்ளது. மனதால் மட்டுமல்ல, எண்ணங்களாலும் சேர்ந்தது நம் பார்க்கும் பார்வை. எப்படி ஒரு அழகான குழந்தைக்கு வைக்கும் திருஷ்டி பொட்டு போல் கொஞ்சம் அலங்கோலமும் தேவைப்பட்டது உலகுக்கு. வண்ணங்கள் நிறைந்த உலகம், இதில் வண்ணங்கள் வகைப்படும். அதில் சிறந்த வண்ணம் மகிழ்ச்சி எனப்படும். ஆர்வங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? வியாபாரமெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுப்பா. மாப்பிள்ளை ஊர்லேருந்து வந்திருக்கிறான். இருக்கு. அந்த பக்கம் திரும்பி பாரு, எப்படி இருக்கு? என்னம்மா இது? வா வா, உள்ள போய் பார்க்கலாம், வா. மாப்பிள்ள, துண்டை பிடிங்க. வந்துட்டோம், கசகசன்னு இருக்கு. ஒரு குழியில போட்டு வந்துடுவோம். என்னம்மா இடம் இப்படி இருக்கு? யோ மாமா, யோ மாப்பிள்ள, இங்க பாரியா. வாயா, அதுக்குள்ள அங்க போன வந்து இறங்கியா.
ஓ மாப்ள மாமா, புடி, 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 புடி. மாப்ள இது எங்க இருந்து கலரா சொக்கா வச்சிருக்க மாம்சே. தாத்தா டைரியில வண்ணங்களை பத்தி ஒன்று படித்தேன். ம் ரொம்ப உருக்கமாக இருந்தது. சரி சரி. அதாவது மனுஷங்கிட்ட இருந்து பணத்தையோ ஆடையோ சொத்தையோ சொகத்தையோ எதையும் பார்த்து அந்த மாதிரி பழகாத. அவனுக்குள்ள ஒரு மனசுன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை பார்த்து பழகு. அதில் தான் உண்மையும் எல்லாமே கிடைக்கும் நமக்கு. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா மாம்சே, சந்தோஷம் எங்கேருந்து கிடைக்கும்னு இருக்கு. சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாலே போதும், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இப்போ என்ன சொல்ல வர்ற? வண்ணங்கள் பல வகைப்படும், அதில் சிறந்த வண்ணம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி எனப்படும். ஆஹா, எவ்வளோ இடம் இருக்குது பாருங்க. அங்கேயும் இருக்கானுங்க 5 சென்ட் 10 சென்ட் வச்சுட்டு ரொம்ப சீன் போட்டிருப்பானுங்க. செம கடுப்பாக இருக்கும். நீ எந்த ஆள், அவன் எந்த ஆள், நம்மளா உள்ள வந்து காஃபி குடி, அந்த ஆளா வராது உள்ள வெளியே போ அப்படின்ட்டு செம சங்கடமாக இருக்கும். இங்கே வாருங்க எவ்வளோ இல்லை. ஆமாம் ஆமாம், அந்த பன்னாட்டு மயிரெலாம் எங்கேயும் பண்ணுவானுங்க. ஆனால் நிறைய வச்சிருப்பானுங்க. உங்கள் தாத்தன் எவ்வளோ வச்சிருக்கிறாரு. ஆனால் செப்பலை கூட தேய்ச்சி போடுவாரு. ஐயோ ஐயோ, வாங்க வந்து குளிக்கிறது. பேசாம இருமாப்ல, உம்மா அங்கேயும் இங்கேயும் முடிச்சு எழுதிட்டு வா போலாம். என்ன மாப்பிள்ள அப்படியே உட்காந்துட்டீங்க? இந்த வெள்ளாட்டங்கரியை சாப்பிட்டாலே ஒரு வெத்தலையை போட்டாதான் மாப்பிள்ள அருமையா இருக்கும். கறினா வெள்ளாட்டங்கறி தான். ஐயோ மாப்பிள்ள, என்னாச்சு? வெத்தலை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனப்பா. நல்லதா போச்சு. அட, வெத்தலையெல்லாம் ஜீரணத்துக்கு சாப்பிட்றதாப்பா, அதெல்லாம் ஒரு பாரம்பரியம். நமக்கு அந்த பழக்கம் இல்லை, ரைட்டா? நம்ம வீட்டில் கறி கஞ்சி இன்னைக்கு சரியான கறி கஞ்சி. அட என்ன மாப்பிள்ள, நம்ம வீட்டில் சாப்பிட்டதுக்கே எப்படிங்கிற? நம்ம ஊர் கோயில் திருவிழாவில் வெட்டுவாங்க வேறு. உங்கள் வீட்டு வெட்டா எங்கள் வீட்டு வெட்டா சுமார் 100-150 உருப்படி போகும். ஆமா, நான் என்ன சாப்பிட்றேன்னு தெரியாம திணறிடுவேனே. ஆமாம் மாப்பிள்ள, அப்படியே எங்கே பார்த்தாலும் கறி கஞ்சியாக இருக்கும். இரு மாப்பிள்ள, தண்ணி வாச்சிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. அடிய அன்னக்கிளி தனநானே நானனா, இதயத்தை எட போடு மனுஷன் தனநானே நானனா. ஆமா, ராகம் பிடிச்சி பாடாம உனக்கெல்லாம் போகாது. போயிட்டு சீக்கிரம் வாயா. ஏன் மாப்பிள்ள நீ வேற? அதான் என்ன மெசேஜ் மாப்பிள்ள வந்துக்கிட்டே இருந்தது? அது ஒன்றும் இல்லை மாமா, ஃப்ரெண்டு ரீல்ஸ் அனுப்பிச்சிருந்தா. ஏதோ பூமி மாதிரியே வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பூமி இருக்காமா, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் அனுப்பிச்சிருந்தான். அட, இதில் என்ன மாப்பிள்ள அதிசயம் இருக்கு? பூமியிலிருந்து வானத்தை பார்க்குற பைனாக்குலர் இருக்குதல்லோ, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே என் பாட்டம் போட்டனெல்லாம் எந்தெந்த கிரகம் எங்கெங்க இருக்குன்னு கணிச்சு வச்சிருந்தானப்பா கோயில் கல்வெட்டில். அது டெலிஸ்கோப்புங்க. 2 கண்ணு வச்சு பார்க்கறதானப்பா. நீ பேசாம கதையை கேளு. இப்படிலாம் சமாளிக்கிறீங்க பாருங்க. சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொது அறிவை சொல்றேன் கேளு. பூமிக்கு மேல 27 குடும்பம் இருக்குதாமா. இலுமினாட்டியும் இல்ல கம்மநாட்டியும் இல்ல மாப்பிள்ள, அது நட்சத்திர குடும்பமாப்பா. லூனார் சிஸ்டம். அந்த சிஸ்டம் தான்.
இந்த சிஸ்டத்தில் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எந்த கோணத்தில் இருக்கு, எங்க இருக்கு, எந்த வடிவில் இருக்குன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே முப்பாட்டம் பதிச்சு வச்சிருக்கான் கல்வெட்டில். இந்த பைனாக்குலர் கண்டுபிடிச்சி எவ்வளவு இருக்கும்? அது டெலஸ்கோப் மாமா. ஒரு 500 கிட்டத்தட்ட இருக்கும், 500 வருஷம் இருக்கும். ஆனால் நான் சொன்னேனே முப்பாட்டம் கட்டின கோயில், அது கட்டி 1500 வருஷத்துக்கு மேலே இருக்குமாப்ல. இது என்ன பிரமாதம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு. காமாட்சி கத்துது. வாங்க, உங்களை பேச விடாது, வாங்க போகலாம். டேய் சித்தப்பாடா. சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? என்னப்பா நல்லா இருக்கியா? மாப்பிள்ள ஊர்லேருந்து வந்திருக்கான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, எங்கே குளிச்சுட்டு வருவியாட்டு இருக்குது? ஆமாங்க சித்தப்பா, அப்படியே குளிச்சுட்டு. சரி, நீரோட்டம்லாம் எப்படி நல்லா இருக்குதா? சூப்பர் சித்தப்பா, சூப்பர் மடமடன்னு. சரி, அதியா பயவுள்ள நல்லா பேசுவான். சரி பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வரங்க. நம்ம முச்சாமி பேரன்தான். கோயிலிருந்து கீழ் தெரு பசங்க. அப்படி மேலே கீழே இல்லை, ஒன்று முன்னா அப்படியே மாமா மச்சான்னு பழகிக்கிறோம். சூப்பர் சூப்பர். நிலம், நீர், நீரோடை, அருவி, ஆறு, கடல், காற்று, ஓசை, ஒளி, பாதை, பயணம், உணவு, உயிர், உடல், உணர்வு, இந்த அனைத்தும் உலகிற்கு சமம் என்றால் இதில் அடங்கி இருக்கும் நாம் அனைவரும் சமம்தானே. என்னையா புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறேன்? இவ்வளோ சனம் வந்திருக்குதுன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் உங்கள் தாத்தன் தான். தாத்தனா? ஆமாம். சொல்லுங்க கேட்போம். சொல்கிறேன் வா. கருப்புராயா, வா இங்கே உட்காரலாம் வா. ஏமாம்மா, ஏதோ தாத்தா நல்லா இருந்தீங்களே? ஆமாம், சொல்லுங்க கேட்போம். நம்ம ஊர் அந்த காலத்தில் 2 வகையராவாக இருந்தாங்க. ஒன்று மேல் தெரு, இன்னொன்று கீழ் தெரு. உனக்கு தெரியும், நம்ம எல்லாம் மேல் தெருக்காரங்கப்பா. ஏன்னா அவங்க தாத்தன் இந்த ஊர்லேயே பெரிய தலைக்கட்டு. ஆனால் அவங்க தாத்தனுக்கு அப்படியெல்லாம் பிரித்து பார்க்க தெரியலை. ஒரு நாள் ராமசாமி மகன் அவன் பட்ட படிப்பெல்லாம் முடிச்சு போட்டு நம்ம ஊருக்கு வந்தான். வந்து அவங்க அப்பனாத்தா காலில் விழுந்து கும்பிட்டு நம்ம சாமி கும்பிடலாம்னு வந்தான். நம்ம ஆளுங்க அகங்காரம் பிடிச்ச ஆளுங்க, அவங்கள உள்ளேயே விடலை. பேசி பார்த்தான், அழுது பார்த்தான், உள்ளேயே விடலை. அவன் படித்த படிப்பெல்லாம் சொல்லி பார்த்தான், அப்போ கூட விட மாட்டான்ட்டானுங்க இந்த பன்னாட்டு மயிரானுங்க. அப்போது திக்கு தெரியாதவனுக்கு பாதை கிடச்ச மாதிரி வந்தான் அவங்க தாத்தன். பாதையா? அட தடமப்பா, வழிதடமப்பா. நீ கதையை கேளு. சரி, உங்கள் தாத்தன் வந்து நம்ம எல்லாம் ஒரே ஊர் ஒரே சனந்தான்னு சாதி பார்க்காம எல்லாரும் சமம்னு பாருங்கன்னு ஆரம்பித்தார். அங்கே இருந்த எல்லாரும் பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டானுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கூட அவனுங்க வெட்டி வீராப்பு மயிரை விடாமல் அவங்கள உள்ள விட முடியாதுன்னு உறுதியாக சொல்லி போட்டானுங்க. அப்போ வந்தது பாரு எங்கள் ஐயனுக்கு கோவம். வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு. துண்டு ஒன்றா? 2 தானே? கேளப்பா, ஒரே வார்த்தை தான். ஓ, ஒரே வார்த்தையா? இங்கே பாருங்கடா, எல்லாம் என் சொந்தம்தான். இவங்க எல்லாரும் உள்ளே வருவாங்க என் கூட. பண்ணுறதை பண்ணுங்கடா, ஏன் என்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் எங்கள் ஐயன். ஊற்றி எல்லாம் கதி கலங்கிட்டானுங்க. அதாவது மாப்பிள்ள, எல்லாம் செருப்பை விடுற இடத்துல நின்று சாமியை பார்த்த மக்களை நம்ம பக்கத்தில் நின்று சாமி கும்பிட வச்சாருவார் எங்கள் ஐயன். அப்போ அவர் தான் அவங்களுக்கு எல்லாம் சாமியாக தெரிஞ்சாரப்பா. இது கேட்டதுக்கப்புறம் எனக்கும் அவர் அப்படி தான் தெரியுறாரு. சே, தாத்தா கெத்து தான் இல்லை, இல்லைன்னா இந்த மாதிரி சம்பவம்லாம் பண்ண முடியுமா? வட வந்துருச்சு பாருங்க. ஆமாம் மாப்பிள்ள, இந்த மாதிரி சாதி கொடுமையெல்லாம் நம்ம ஊரில் நிறையா கோயிலில் நடக்கும். என்னதான் கிராமம்னு பெருமையாக பேசினாலும் நகரத்தில் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்காதுல்ல? அப்படிலாம் இல்லை மாமா. இந்த பிரச்சனை இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் என்ன, இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை மாறுது. என்ன மாப்பிள்ள சொல்கிற? அங்கே என்ன பிரச்சனை?
மாமா இங்கே சாமிக்காக வியாபாரம் பண்ணுறாங்க, அங்கே சாமியை வச்சு தான் வியாபாரமே பண்ணுறாங்க. சாமியை வச்சா? எந்த சாமி சொல்லுச்சு என்ன இப்படியெல்லாம் மண்ணுன்னு? சாமி சொல்லலை மாமா, ஆனால் அங்கே சாமி முடிவு பண்ணுறதில்ல யார் யார் வந்து என்னை பார்க்கணும் அப்படிங்கிறது. அங்கே இருக்கிற கோயில் நிர்வாகி பண்ணுற வியாபாரம் இருக்கே. வியாபாரமா? என்ன மாப்பிள்ள சொல்கிற? பாலா போனவனு பலரச வியாபாரமாக பண்ணுறானுங்க சாமியை வச்சு. அங்கெல்லாம் சாமியை பக்கத்தில் பார்க்கணும்ல வியாபாரம் தான் மாமா. எந்த சாமியும் சொல்லல பணம் இல்லாதவன் தூரமாக நின்றுப்பாரு, பணம் இருக்கிறவன் பக்கத்தில் நின்றுப்பாருன்னு. அங்கெல்லாம் இந்த மாதிரி கொடுமை நடக்குது மாமா. நடக்குது தான், என்ன பண்ணுறது? நம்மெல்லாம் ஒரு கஷ்டம்னா சாமிகிட்ட போய் புலம்புறோம். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு சாமி எங்கே போய் புலம்புமோ தெரியல. சரி சரி, நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்காம வாங்க. இரு மாப்பிள்ள, வடை எடுத்துகிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, இந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியார் டாக்டருக்கு பைத்தியம் முடிச்சா அந்த பைத்தியத்தை வைத்தியம் பார்க்குறக்கு ஒரு பைத்தியார் டாக்டர்கிட்ட தான் போயாகணும் பார்த்துக்க. நான் சொல்லிட்டா? சொல்லியா பார்க்கலாம். வைத்தியத்துக்கு பைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார வைத்தியத்துக்கு பைத்தியம் வைத்தியத்துக்கு பைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார வைத்தியத்துக்கு பைத்தியம் போயா, முடியாது. பைத்தியத்துக்கு தான் வைத்தியம் பார்க்கணும். மாப்பிள்ள, ஊருக்கு போனோனையும் அக்கா மாமாவை கேட்டேன்னு சொல்லு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பாரு, இத்தனை மாதம் கோயில் திருவிழா இருக்குது, அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி எல்லாம் வந்துடணும் பார்த்துக்க. சித்திரைன்னா இங்கிலீஷில் என்ன மாதம் மாமா? இதுதாயா நம்ம ஆளுகளுக்குள்ள பிரச்சனையே. சிட்டியில் ஒவ்வொரு தமிழன் சொல்லுவீங்க, ஆனால் தமிழ் மாதமே தெரியாமல் இருப்பீங்க. தமிழ் மாதம் தானே? நான் சொல்கிறேம்மா, கேட்குறீங்களா? சொல்லுவாக்கலாம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, சொல்லு. கன்னி, துலாம், அங்குனி, விருச்சகம், குங்குமம். அட போப்பா, குங்குமம் இல்லையா? குங்குமம் எல்லாம் வராதப்பா தமிழ் மாசத்துல. சரி, இந்த விஷயத்தை விட்டுருவோம். குங்குமம் எதில் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லுவாக்கலாம். இது தெரியாதா எனக்கு? குழந்தை கூட தெரியுங்க. குங்குமம் பூ கிழிஞ்சது. ஓ, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சூப்பர் மாமா. தெரியல. இருந்தாலும் அந்த குங்குமப்பூ இருக்க வேற லெவலு. ஐயோ பைனாக்குலரே. சரி சரி. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 0 மாப்பிள்ள சிந்தனை செல்வன் மாமா சுப்பிரமணி. சரி சரி. வாழ்க்கை படகு பயணம் போன்றது. இதில் அழகும் ஆபத்தும் நிறைந்த மீன்கள், மெய்சிலிர்க்க வைக்கும் காற்று, உடலை நடுங்க வைக்கும் குளிர், பகல் இரவு என்று அனைத்தோடும் பயணிப்போம். இவ்வனைத்தும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதை முழுமையாக அறிந்து தெளியும் பொழுது படகு கரையை வந்தடைந்துவிடும், பயணமும் முடிவடையும். இறுதியாக இந்த சிறு படத்தில் நன்மையை விதைத்து செல்கிறோம். இப்படிக்கே தாத்தாவின் சிந்தனை செல்வன்.